அஜு, ஐஷா, யாராவது போன் எடுங்க. ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? அஜு, ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு தானே இக்பால் வரா? ஆமா, இன்னைக்கு மத்தியானம் வராரு. வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுமா. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு எல்லாரும் கண்டிப்பா வரணும். உங்களையும் குழந்தையும் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? இவ்வளோதான் விஷயமா? அவர் வந்ததும் கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் அங்க வரத பத்தி அஜு இப்ப 12th படிச்சுட்டு இருக்கான். படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நானும் அவரும் வரோம். பசங்களே எக்ஸாம் முடிஞ்சதும் கூட்டிட்டு வரேன். சரிம்மா, ஃபோனை வச்சுடு, உனக்கு நிறைய வேலை இருக்கும். சரிம்மா. மா, இங்க பாருங்க, அப்பா வந்துட்டாரு. காலையில இருந்தா காத்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஏங்க வேணாம் வேணாம் வேணாம், நீங்க உள்ள போங்க, நாங்க எடுத்துட்டு வந்து உள்ள வைக்கிறோம். வா. ஃப்ளைட் வர லேட் ஆயிடுச்சு. இங்கே இங்க பாருங்க, நீங்க குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆத்தங்கர பக்கம் வாங்க, நான் அங்க இருக்கேன். ஐயோ சேது, நான் இருங்க, டீ சாப்பிட்டு போலாம். வா சேது. வேண்டாம், முதல்ல டீயை இவருக்கு கொடுங்க. நான் இந்த காரை அனுப்பிட்டு என்னோட வண்டியில வரேன். அப்புறம் வண்டி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கொடுத்துக்கிறேன். சாயந்தரம் ஆத்தக்கரை கிட்ட வந்துருங்க, மறந்துடாதீங்க. வரமா? சரி. வா. நான் எடுத்துட்டு வரேன்ப்பா. இனி கல்ஃப்ல வேலை செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே ஏதாவது சின்னதா வியாபாரம் ஆரம்பிக்கலாம். நல்ல ஐடியா தான். நானே இது உங்ககிட்ட சொல்லாம் தான் இருந்தேன். கல்ஃபை விட நம்ம ஊர்ல ஏதாவது பண்ணாதான் நமக்கு சந்தோஷத்தை தரும். சரி, நீங்க என்ன ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்க? அத நீயே சொல்லு. சின்ன முதலீடு போட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். என்கிட்ட இப்போ ஒரு 3 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோ. பெருசா முதலீடு எதுவும் இல்லைன்னு வேற சொல்றீங்க. வேறனா எப்படி பண்ணுங்களா? நாம கோவிலுக்கு பக்கத்திலேயே பூஜை பொருட்கள் விற்கிற கடையை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் டவுனுக்கு போய் தான் வாங்கிட்டு வராங்க. கடையை ஆரம்பிக்க ஏத்த இடமும் இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். அது சரி வருமா சேது? கோவிலுக்கு பக்கத்துல பூஜை பொருட்களை விற்கிற கடைன்னு சொன்னா கோவிலுக்கு பக்கத்துல மீன் கடையை வைக்க முடியும், எந்த பிரச்சனையும் வராது. உங்க முதலீடுக்கு ஏத்த மாதிரி இதுதான் பண்ண முடியும்.
அண்ணா அதுவும் இல்லாம எங்க அண்ணன் எங்க இருக்காரா? இவன் என்ன சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி. ஹலோ, 2 பேரும் முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க போல இருக்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த பக்கம் வந்தேன். அண்ணே, கல்ஃப்ல இருந்து வந்திருக்கேன். அது ட்ரீட் அது இல்லையா? என்ன ட்ரீட் வேணும்? அவர் கல்ஃப்ல இருந்து திரும்பி வந்ததே நமக்கு ஒரு ட்ரீட் தானே. உண்மையா சொல்லணும்னா இவருக்கு நீ தானா ட்ரீட் வைக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு பெங்காலியா ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு வைப்பான். சாயங்காலம் ஆச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து கமிஷனை வாங்குவான். இப்போதைக்கு இவன் பொழப்பு இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதை நான் சொல்லடா, ஊர்காரங்க சொல்றாங்க. அட என்ன சார் அண்ணே? அண்ணே, இந்த பிரகலாதம் ரொம்ப சொக்கத்தங்க உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையாவது கமிஷன் வாங்கியிருக்கானா? பிறந்த பெங்காலிங்க அவங்க என்னோட சிஷியனுங்க. எல்லாரும் அன்பளிப்பா ஏதாவது தருவானுங்க. அதான் குருதர்ச்சனை. அத சில கேடு கட்டவனுங்க கமிஷன் ஊருக்குள்ள சொல்றானுங்க. டேய், நீங்க இருந்து கிளம்பு. நாங்களே செம்ம வெறுப்புல இருக்கோம். மரியாதையை கெடுத்து போ. விடு சேது. பிரகலாதா, இந்த இதை வச்சுக்கோ. ரொம்ப நன்றி. வச்சு ஒரு 4 கட்டிங் அடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். அண்ணே, 100 ரூபாய் உனக்கு இது போதும். ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 800 இருந்து 900 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறான். இருக்கு கிளம்பண்டா. பாரினா, இது நமக்கு செட் ஆகாது. நமக்கு கல்லுதான். புண்ணியம் தேடி காசிக்கு போவா இந்த நலகத்தில். இந்த கிளாஸை தூக்கி போட வேண்டியதுதான். ரொம்ப நாள் ஆச்சுல்ல கோவிலுக்கு வந்து. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு. இனிமே அடிக்கடி இங்க வரணும். ஹலோ, பிரசிடென்ட் தானே? நான் சேது பேசுறேன். அங்க வண்டி அனுப்பணுமா? 5000 பார்ட்டி ஃபண்ட்லையா? நாங்கள் அப்போ வந்து கூப்பிட்டப்போ இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஐயோ, அதெல்லாம் நடக்காதுங்க. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காசை வச்சு தானே இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நடக்காது சார். அவரை பற்றி தெரிஞ்சு தானே சொல்கிறேன். ஐயோ, இவரா? அவர் வந்திருக்கார் பார். பிரசிடென்ட் சார், அப்படின்னா வேண்டாம், விட்டுடுங்க. எங்கள் திரைவிழாவை கோயம்புத்தூர் அப்துல் பாயை வச்சு முடிச்சுக்கிறோம். ஓகே. வணக்கங்க. கடையோட திறப்புவிழாவுக்காக நாங்களே உங்களை கூப்பிடலாம் தான் இருந்தோம். நீ முதல்ல அவனை கூப்பிடு, அந்த இக்பால. ஏங்க, உங்களை அப்துல் பாய் கூப்பிடுறாரு. அப்படியா? வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? என்ன சொல்ல வரீங்க? என்ன என்கிட்ட விளையாடுறியா? அதுவும் இந்த கோயிலுக்கு முன்னாடி வேற எந்த பிசினஸும் உனக்கு பண்ண தோணலையா? இந்த ஏரியாவில் இந்த மாதிரி பொருள் விற்கிற கடை வேற எங்கேயுமே இல்லையே. வாங்கணும்னா டவுனுக்கு தானே போகணும். இக்பாலுக்கு வாய் இல்லையா என்ன? அது வந்து இருக்கிற பணத்தை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பிஸ்னஸ்னா போட்ட முதலும் கிடைச்சிடும். அப்போ ஒரு வேலை பண்ண, வேற எங்கேயாவது கோழி வாங்கி பிஸ்னஸ் பண்ண. நான் அந்த பீரை கூப்பிட்டு சொல்கிறேன். நீ விற்றதுக்கு அப்புறமா பணம் கொடுத்தீங்கன்னா போதும். நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியுதில்ல உனக்கு? அது வந்து டேய் போஸ், வண்டி ஏறா. என்ன போயிட்டாரா? என்ன பிரச்சனை? இல்லை, கடை திறப்பு விழாவுக்கு இந்த நேரத்தில் போய் யாரை கூப்பிடுவேன்? பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்னன்னா பார்ட்டி ஃபண்டுக்கு 5000 ரூபாய் அனுப்ப சொல்கிறாரு. அதனால் அந்த ஆளை கழட்டி விட்டுட்டேன். அதெல்லாம் இல்லை பிரச்சனை. கடை தரப்புக்கு போகக்கூடாதுன்னு இவர் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சேது. இங்கே பாருங்க, முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு. வாங்க விளக்கேற்றலாம். அம்மா, சும்மா இல்லாமல் ஏதாவது வேலை பண்ணுங்கம்மா. வேலை செஞ்சுட்டு தான்ப்பா இருக்கேன். ஏங்க அவர் கடை திறப்புக்கு வராம போயிட்டாரு? தெரியலையே. அப்புறம் சேதுனா, பிரசிடென்ட் ஏன் இன்னும் வரல? இதோ ஒரு நிமிஷம். நீங்க அவரை கூப்பிட்டு பாருங்களேன். எதுக்கு? ஒருவேளை வண்டி ஏதாவது அனுப்ப வேண்டியது இருக்குமோ? என்னம்மா, இனிமே எதுக்கு அந்த ஆளு? சேது, உன் பேக்கெட்ல 20 ரூபாய் நோட் இருக்கா? 2 10 தான் இருக்கு. அது போதும். அந்த பணத்தை எங்கிட்ட நான் போய் ஒன்ன தான் கொடுப்பா. இதை கோயில கொடுத்துருங்கம்மா. நமக்கு இது போதுமே. தங்கம், லட்டு எடுத்து எல்லாருக்கும் கொடுமா.
கொடு. அவங்க எல்லாருக்கும் கொடுமா. எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இன்னைக்கு வியாபாரம் எப்படிங்க இருந்துச்சு? பிசினஸ பத்தி உனக்கு என்னமா தெரியும்? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். வியாபாரம் பிக்கப் ஆகிறதுக்கு 1-2 மாசம் ஆகும். சும்மா இருக்கிறதுக்கு இது பரவாயில்லைங்க, எல்லாம் சரியாயிடுங்க. சும்மாவே வீட்டுல இருந்தா நல்லா இருக்காதேன்னு நினைச்சுதான் சேது சொல்லி இந்த கடையை திறந்தேன். இப்போ என்ன ஆச்சு? என்ன சொல்ல வரீங்க? காலையில இந்த ஹாஜியார் வந்து சொன்னதை கேட்டியா இல்லையா? இல்லையே, அவர் என்ன சொன்னாரு? கோவில் பக்கத்துல நான் பூஜை பொருட்கள் விற்கிற கடையை வைக்க கூடாதான். ஏங்க அப்படி சொன்னாரு? அதான் தலைக்கட்டும் தாடியும் வச்சிருக்கிறவரே இந்த மாதிரி பேசினா அப்புறம் என்னங்க செய்யறது? தலைக்கட்டும் தாடியும் வச்சிருக்கவங்கள குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. கண்டவனெல்லாம் கொண்டு வந்து கோவில் முன்னாடியே கடை போடுவியாடான்னு சொல்லி நம்ம சேதுவோட போனுக்கும் 1-2 மிரட்டல் வந்திருக்குடி. இதுக்கு கல்ஃப்லயே இருந்திருக்கலாம். ஆனா இனி அங்க போயிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து அங்கேயும் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டானுங்க. குழந்தைங்க இன்னும் வரல. 8 மணி ஆக போகுதுல. யாரோட பிறந்த நாள்? நம்ம சுதாவோட பொண்ணு பார்வதி இல்லைங்க, அவளுக்கு தாங்க. பசங்களை 11 மணிக்கு அவங்களே வீட்டுல விட்டுறேன்னு சொன்னாங்க. அவன் கிட்டாரோட சுத்திட்டு இருக்கான். படிப்பை கோட்டை விட்டுருவானோ? அத பத்திலாம் நீ கவலைப்படாதம்மா. படிப்பு வேற, மியூசிக் வேற. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் மியூசிக் அவ்வளவு மோசமான விஷயம் இல்லைல்ல. அவன் +2 முடிச்சுட்டு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்றான். அது அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கிற ஆசை தானே. அதுக்கு நிறைய பணம் செலவாகும் இல்லைங்க? ஆமா, அதுக்கு சேது ஒரு லோன் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருக்கான். நம்மளோட வீட்டை அடமான வச்சு. ₹50. இந்தாங்க. தேங்க்யூ. வா போலாம். அருமையா இருக்கு. அந்த கடவுள் முன்னாடியே நீ இருக்க, தெரியுதா? இனி எல்லாமே நல்லதா நடக்கும் இக்பாலு. ஆஹா, நீயும் கடையில தான் இருக்கியா? இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்த. வாங்க உள்ள வாங்க. பரவாயில்லம்மா. அம்மாவும் பையனும் எங்க போயிட்டு வந்தீங்க? பொண்ணு பார்க்க போயிருந்தோம். யாருக்கு? இவனுக்கு தான். வேற யாருக்கு? விளையாடாதம்மா. போடா அந்த பக்கம். எனக்கு உடம்பு சரியில்லை இக்பாலு. டாக்டரை போய் பார்த்துட்டு வரோம்ப்பா. இக்பாலு, இவனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. நீ சொன்னாதான் இவன் கேட்பான். நான் சொல்லாம இருப்பேன். ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன்.
கேட்டியாடா? நான் சொல்லாம தான் நீ கல்யாணமே பண்ணிக்கலையா? இவ்வளவு சொல்றதுனால நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவனே சொல்லிட்டான். உடனே நாம ஒரு பொண்ணை பாத்துருவோம். அப்ப கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது இல்லங்க? ஆமா ஆமா. சரி, நான் கிளம்பட்டுமா? ஒரு வேலை இருக்கு. அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் இந்த பக்கம். சரி சரி பிள்ளைங்களா, நான் போய் வரட்டுமா? வாங்கம்மா. எப்படியோ சேது அண்ணன் கிட்ட பேசி புரிய வச்சுட்டோம். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இங்க பாரு, அவன் பக்கா கம்யூனிஸ்ட்காரன். ஆனா அவரை தான் அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டாங்கல்ல. அவன் கம்யூனிஸ்ட் ஆனதுனால தான் பார்ட்டி விட்டே வெளியே அனுப்புனாங்க. ஒரு விஷயம் மறந்துட்டேன். சேது, அதான் அந்த லோன் பத்தி சொன்னே, விசாரிச்சியா? அஜ்மலோட அட்மிஷனுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல? அதெல்லாம் சீக்கிரம் போயிடும்டா. அவசரத்துக்கு நமக்கு பணம் வேணும். இந்த மாசம் பேங்க்ல எதுவும் கிடைக்காது. சரி, எக்ஸாம்லாம் முடியட்டும், நாம அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி சரி சரி, வரட்டுமா? வாங்க. அஜ்மல், உனக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தானே வேணும்னு கேட்டிருந்த? ஆமாம் சார். 8வது படிக்கிறப்பவே அவனுடைய ஆசை அதான் சார். பெங்களூரில் ஒரு நல்ல காலேஜ் இருக்குது, ஃபேமஸான காலேஜ். அந்த காலேஜுக்கு ட்ரை பண்ணலாமா? ஒரு 5-6 லட்சம் ரூபாய் செலவாகும். இப்போவே யோசிச்சுக்குங்க. கண்டிப்பாக சார். அஜ்மலுக்கு படிப்பில் ஒரு பிரச்சனையும் இல்லை, தவறான நண்பர்கள் சேர்க்கையும் இல்லை. அதனாலேயே அஜ்மல் நல்ல மார்க் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹீ இஸ் வெரி பிரில்லியன்ட். இந்தாங்க, இதில் காலேஜோட அட்ரஸும் டீட்டெயில்ஸும் இருக்கு. இதுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இப்போவே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார். எப்படியும் 2-3 மாதம் ஆகும்ல? எஸ். ஆனால் அதெல்லாம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே போயிடும். தெரியும் சார். மறுபடியும் பார்க்கலாம். ஓகே ஓகே சார். ரெண்டு போதும் இல்லம்மா? வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு பிக் பால்? ஏதோ பரவாயில்ல, போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நாளா வருமானம் கூடிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அண்ணா, ஒரு சந்தன திரி கொடுங்களா? இந்த தேங்காய் எவ்வளோ? அது 20 ரூபாய். சரி. 8 மணிக்கு வந்திருக்க வேண்டிய பஸ் 9:30 தான் வந்துச்சு. மதுரையில இருந்து பொருளை இறக்குறது நமக்கு லாபம் தான். ஆனா அங்க இருந்து வர பொருளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறக்கணும் பாருங்க, அங்க காத்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம காத்திருந்தாலும் மதுரையில இருந்து வாங்குறதா நமக்கு லாபம். சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. சாயந்தரமா பார்க்கலாம். சரி. இதனால தான் நான் வேலைக்கே போறதில்ல. வேலைக்கு போகான்னு பார்த்தா வண்டியும் எதுவும் காணும். அப்புறம் எப்படி வேலைக்கு போறது? வேலைக்கு போண்டா, வண்டி நிறுத்துறா. வண்டி நிறுத்த. அப்ப இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம். எப்படி வேலைக்கு போறது? எவனும் வண்டி நிறுத்த மாட்டேன்றானே. இந்த ஒருத்தன் வரான். அண்ணா, அப்ப வேற வழியில் இன்னைக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும். போனேன். ஆமா, நீ எங்க போனோம்? அண்ணே, நான் அந்த குமரன் நகர்ல இறங்கிறேண்ணே. அங்கே என் ஃப்ரெண்டு வீட்டில் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது. அது சரி. ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போக வேணா? அதெல்லாம் இல்லை சேதன், அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அண்ணே, அவன் என் ஃப்ரெண்டு தான். அவன் என்ன விடவே மாட்டேன்றான். உதவி பண்ண நான் தான் வரணும் கட்டாயப்படுத்துறான். நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு அவன்கிட்ட சொல்லவும் முடியல. உதவிக்கு தான்டா, ஆனா சீக்கிரமா போயிருக்கலாம்ல. அது எப்படி சேதண்ணே? காலையில எல்லா சைட்லயும் நான் தான் ஆளை இறக்கணும். இது எல்லாத்தையும் பண்றதுக்கு நான் ஒருத்தன் தானே இருக்கேன். அப்படின்னா உதவி பண்ண போகும்போது ஒரு ஆட்டோல போகணும். அதுக்கான பணத்தை நீ தான் செலவு பண்ணணும். ஏன்னா உன் நண்பனுக்கு தானே உதவி பண்ண போற. அது தப்பாச்சானே? ஏன்? இறங்கின உடனே இட்லி வடையோட அவன் கொண்டாடி காத்துக்கிட்டு இருப்பான். அதை சாப்பிட்டு முடிச்சோன்னு தான் வேலையை செய்ய விடுவான். அப்புறம் மத்தியானம் மீன் குழம்பும் கறி சோறும் ஒரு கட்டு கட்டணும். அப்புறம் அவங்க அப்பா 2 கட்டிங் போடுவாரு. அவர்கிட்ட இருந்து கறந்து நான் 4 கட்டிங்க போட்டுருவேன். அப்போ இதெல்லாம் அடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் சாயந்தரம் வரைக்கும் நீ வேலை பார்ப்பல? சாயங்காலம் வரைக்குமா? அப்புறம் என் நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு உதவி பண்ண போகணும்ல. நான் ஒரு 3:30 ஆனோனையே எல்லாத்தையும் நிறுத்திடுவேன். காலையிலையா? இல்ல, மத்தியானம். அப்புறம் தான் நண்பனை பார்த்தோன்னா கையில ஒரு 800 ரூபாவை கொடுத்துருவான். அதுல அவனுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அவனா சந்தோஷத்துல கொடுக்குறானா இல்ல நீயா காலில் விழுந்து கேட்கறியா? காலில் விழுந்தா?
அவன் எனக்கு எவ்வளவு நெருங்கிய நண்பன். அவனுக்கு உதவி பண்ண தானே போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் என் ஏரியால அவன் தில்லாலங்கடி பண்ணி மாட்டிருக்கான். அது எனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். நம்ம சாந்தி இருக்கால, அவளை பத்தி அவன் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது. ஆனா அதை நான் சொல்லிடுவேன்னு அவனுக்கு தெரியும். அதனால நான் அதை பத்தி பேசுறது இல்ல. அதனால அவன் கரெக்டா கையில பணத்தை வைப்பான். அட யாரா அந்த சாந்தி? ஏன் பெரியம்மா? என்னது? உங்களுக்கு தெரியாதானே? இங்க ஃபேமஸ். எனக்கு தெரியாது. அண்ணனுக்கு தான் தெரியாது போல இருக்கு. அண்ணா இங்கன்னு பாட்டுங்க. என்ன திடீர்னு பிரேக் போட்டீங்க? வந்துட்டோமா? முதல்ல இறங்கு. அட இந்த இடம் இல்லையே. அது எனக்கும் தெரியும், நீ இறங்கு. ஏண்டா உன் அப்பா ராமச்சந்திரனை இந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த பேரால தான் உனக்கும் வேலை கிடைச்சிட்டு இருக்கு. ஓ, அவருக்கு இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் நல்ல மரியாதையும் இருக்கு. அவரு மேல இருக்கிற மரியாதைனால தான் இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே உனக்கு வேலை தராங்க. அதனால நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இறந்து போனாரு உங்க அப்பா, அவரோட நல்ல பேரை நீ நாசம் பண்ணிடாத. ஓ புரிஞ்சிருச்சுண்ணே. இதை பத்தி யோசிக்க நேரம் இல்ல. அக்கா இட்லி வடை செஞ்சிருப்பாங்க, நான் கிளம்புறேன். அண்ணே ஒரு சோடா ஒரு பழம். என்னங்க? வாங்கம்மா. இந்தாங்க. நன்றிம்மா. சரிப்பா. கோவிந்தா, இதெல்லாம் என்கிட்டயே வாங்கலாம்ப்பா. அப்ப நீயும் வியாபாரத்துல இறங்கிட்டான்னு முடிவு பண்ணிட்ட? இல்லையா பின்ன. சரி. என்ன இன்னைக்கு ஓட்டலையா? இல்ல. ஏன் கேக்குற? அப்போ இன்னைக்கு என்னதான் பண்ண போற? தோல்ல வெள்ளை துண்டு போட்டிருக்கிற ஒருத்தனை அடிச்சே கொல்ல போறேன். ஆஹா, சசி புது கடையை ஓபன் பண்ணிருக்கான் போல இருக்க. நம்ம அண்ணனுக்கு பிரச்சனை ஆயிருமோ? யாருக்கு? இக்பாலுக்கா? இந்த சசியை நான் ஏதாவது பண்ணாம இருந்தா சரி. ஆமா, நீ எங்க போற? இவங்க யாரு? அது பக்கத்து தெருவில் ஒரு வீட்டில் கதவு வைக்கணும்னாங்க. அதுக்கு கொஞ்சம் கான்கிரீட்டும் தேவைப்படுது. அதுக்கு தான் இவங்களை கூட்டிட்டு போறேன். சரி, நீ போய் கதவு வைக்கிற வேலையை முதல்ல பாரு. சரி, நான் கிளம்புறேன். கிளம்பு. ஓகே. அடியே சாந்தி. என்னோட பேரு சாந்தி இல்ல, விலாசினி ஆக்கும். ஓம் பேரு விலாசனி. நீ நல்லா வேலை பார்ப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே, என் கூட வேலை பார்க்க வந்தா நான் எல்லாத்தையும் சாந்தின்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு இந்த மாதிரி 100 பேரை தெரியும். எல்லாத்தையும் இப்படிதான் கூப்பிடுவேன். அதனாலதான் உன்னையும் அப்படி கூப்பிடுறேன். வந்தாச்சு. சாந்தி இறங்கிக்கோ. பிரகலாதா, வேலையெல்லாம் பார்த்து சரியா பண்றா. கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இருக்கானே. எல்லாத்தையும் எப்படி பண்றேன்னு பாருங்க. சரி, அப்ப உள்ள போயிடுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அடிக்கிற வெயிலுக்கு நீங்க ஏன்னு அங்க வரீங்க? வேலை முடிஞ்சா நானே வந்து கூப்பிடுறேன். ஓகே? சரிப்பா. சட்டி எடுத்துக்கோ. ஐயோ, இதை மறந்துட்டேனே. இப்ப சரி பண்ணிடுறேன். சரி. பூக்காரி பூக்காரி கோட்டு வழியா நடந்து வரியே, என் மனச பறிச்சிட்டு போறவளே என் பூக்காரி பூக்காரி. நல்ல மிக்சிங் பண்ணணும். இப்படிதான் நல்லா கெட்டியா வைக்கணும். இப்படி வச்ச பத்தியா? இப்ப கீழே வைப்போம். அடுத்து மேல. போதும். அப்புறம் ஹலோ, இதுக்கு உள்ள போயிட்டு உள்ள லெவல்லாம் பார்க்கணும். உள்ள போமா? மதுரையில இருந்து தான் அவனும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அந்த டேபிளோட சேர்த்து ஒரு நாள் அவனையும் தூக்குவான் பாருங்க. அவனை நீ தூக்கவோ இறக்கவோ வேண்டாம். வயிற்றுக்காக தானே அவனும் இதெல்லாம் பண்றான். சரி, ஆனா அவன் பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லையே. ஜாதியை சொல்லி கேன்வாஷ் பண்றான். அதான் அவன்கிட்ட எனக்கு பிடிக்கல. அப்படியா? சரி, இன்னைக்கு வியாபாரம் எப்படி போச்சு? பரவாயில்ல சேது. இந்த வியாபாரம் ஒழுங்கா நடக்கலைன்னா மறுபடியும் நான் கல்ஃபுக்கு தான் போகணும். அங்க போய் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. இவனை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. அவனை கவனிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வியாபாரம் பண்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அதை சொல்லலை நான். அவனை விடு சேது. எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அஜ்மன் அந்த அட்மிஷனுக்காக தான் வீடை வச்சு பேங்க்ல லோன் வாங்க போறேன்.
அதை திருப்பி அடைக்கிறத பற்றி யோசிக்கும்போது அப்புறம் இந்த லோன் விஷயம் சீக்கிரம் நடந்துருமா சேது? அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. பேங்க்கில் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. முதல்ல இதுக்கு வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே கூப்பிட்றேன். அப்துட்டி. சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். நீ ஊருக்கு வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, எவ்வளோ மாதம் லீவ் இருக்கு? லீவெல்லாம் இல்லை, வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் சொல்லுங்க, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? சரிங்க, நான் போய் ஆளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. அம்மா சலாமெல்லாம் வீட்டில் தானே இருக்காங்க. சரி, என்ன விசேஷம்? விசேஷம்லாம் இல்லை. இதை பாருப்பா, ஒரு லோன் வாங்குற விஷயமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் இங்கே வந்தேன். நல்லதா போச்சு. அட, நான் கூட அதே விஷயமா தான் வந்திருக்கேன். மூத்த பொண்ணுக்கு திருச்சியிலிருந்து ஒரு வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளை வீட்டில் 5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. நல்ல குடும்பங்கிறதால நாங்கள் ஒத்துக்கிட்டோம். தேதியும் முடிவு பண்ணிட்டோம். இப்போ பேங்க்கில் இருந்து அது வேணும் இது வேணும்னு அலைய விட்டுட்ருக்காங்கப்பா. கல்யாண நாள் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. சே, அதோ அவங்க வந்துட்டாங்க. லோனுடைய இன்ஸ்பெக்ஷன் அப்புறம் பார்ப்போம். சரிப்பா, பார்க்கலாம். போய்ட்டு வாப்பா. சரி. சாயங்காலம் ஆனா போதுமே, ஒரே பாட்டு கச்சேரியா? லட்டு இருக்கான்னு பாக்குறேன். நீ சொன்ன புக்கு தானே இது? பேசிக். இங்க இருக்கிற கடைகள்ல கிடைக்கல, டவுனுக்கு போய் தான் இதை வாங்கினேன். வா. என்னங்க, நம்ம அஜு படிக்க போற கோர்ஸ் பெங்களூர்ல மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல எதுவும் இல்லையாங்க? இருக்கு, ஆனா அந்த காலேஜ் தான் பெஸ்ட். அது மட்டும் இல்லாம செலவும் குறைவுதான். நம்ம பையன் இது வரைக்கும் வெளியே தங்கினதில்ல. இருங்க, அப்ப அன்னைக்கு நீங்க நிஜமா தான் சொன்னீங்களா திரும்ப குவைத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு? நிஜமா தான் சொன்னேன். இப்ப எடுக்கிற லோனை நாம அடைக்கணும்ல. நீங்க 2 பேருமே போயிட்டீங்கன்னா நானும் உங்க பொண்ணும் தனியா இருப்போம். அதுதான் கஷ்டமா இருக்கு. ஏதோ இன்ஸ்பெக்ஷன் சொன்னீங்களே, பேங்க்ல ஏதாச்சும் சொன்னாங்களா? அதெல்லாம் ஓகே தான். இந்த வெள்ளிக்கிழமை போர்டு மீட்டிங் வேற இருக்கு. லோன் எல்லாம் பாஸ் ஆயிடும். நீ வரலையா? நான் வரல, நீங்களே போய் அவர்கிட்ட பேசுங்க. சரி சரி. சார். இக்பாலா, அட வாப்பா. இதுங்களை கிராஸ் பண்ணிட்டு தான் நான் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு முட்டாள், இதை கவனிக்கல. பாவம் இதுங்க ஒரு வாரம் தண்ணி இல்லாம பட்னியா கிடந்திருக்கு. சார், நீங்க தனியா இருக்கீங்க? இல்லப்பா, ஃபேமிலியோட தான் இருக்கேன். ஒய்ஃப் பையன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. சார், உங்க பையனுக்கு ஒரே ஒரு பையன் தான்ப்பா. அதனாலேயே நாங்கள் 2 பேரும் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தோம். வளர்ந்ததுக்கு அப்புறமா அவனோட சேர்க்கை சரியில்லை. இன்ஜினியரிங் 2வது வருஷத்தில் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டான். இந்த விஷயம் ரொம்ப லேட்டாக தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். அது இருக்கட்டும், உங்கள் பையன் அட்மிஷன் விஷயம்லாம் போய்கிட்டு இருக்குல்ல? சாரை நேரிலே பார்த்து இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலாமேன்னு. ஓ, அதுவா விஷயம்? முதல்ல எக்ஸாம் எல்லாம் முடியட்டும். அப்புறம் இக்பால், அவங்க எங்கே இருந்தாலும் அப்பப்போ நம்ம அவங்கள போய் பார்த்துட்டு வரணும், சரியா? சீக்கிரம் வா. லிசா, நீங்க என்ன இங்க? நான் அஜியோட ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். பொண்ணு அதுக்குள்ள வளர்ந்துட்டாலே. கடைசியா பார்த்தப்ப கை குழந்தையா இருந்தா. நீ எங்கங்க? இங்க என் மாமியார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் சேது எப்படி இருக்காரு? நான் என்னன்னு சொல்லுவேன். அவ இன்னமும் அந்த பழைய ஞாபகத்துல தான் இருக்கா. நீங்க தான் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கணும். அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. நான் சொன்னா மட்டும் போதுமா? அதுக்கு அவனும் தயாராகணும்ல. நீ கவலைப்படாத, நான் சேதுகிட்ட பேசுறேன். என்ன போதும்ல? வரட்டா? நம்ம அப்புறம் பார்க்கலாம். நீங்க முதல்ல கிளம்புங்க. சரிண்ணா. ஒரு நாளைக்கு உன் பொண்ணை நீ என் வீட்டுக்கு கூட்டு வா. வரேன்.
நீங்க அடிக்கிறத பார்க்கும்போதே நீங்க எப்பேற்பட்ட குடிக்காரன்னு தெரியுது. சேது, நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். முந்தானத்து நான் டவுன்ல லிசாவை பார்த்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு சொன்னான். ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு? அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவன் மாமியார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வந்தேன்னு சொன்னான். நீ இப்ப கூட அவ மேல அந்த அக்கறை வச்சிருக்க பாத்தியா? அதே மாதிரி ஓ மேலையும் அவ அக்கறை வச்சிருக்கா. அதை எப்படிங்க மாத்திக்க முடியும்? எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு மறக்க முடியல. சேது, நீ ஏண்டா எமோஷனல் ஆகுற? அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ புருஷன் வெளிநாட்டுல இருக்கான்னு சொன்னா. உடனே அம்மாவையும் நலம் விசாரிச்சா. அவ முகத்திலையும் இதே கஷ்டம் இருந்தது. அப்புறம் உன்னை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னா. ஜாதியும் மதத்தையும் சொல்லி காட்டி எல்லாரும் நாசமாக்குனது உங்க வாழ்க்கையை தாண்டா. சேது, மறுபடியும் மூட் அவுட் ஆயிட்டியா? இல்ல, எதுக்காக ஆகணும்? லீசா, அவளுக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நான் சந்தோஷமா தான் இருக்கேன் இக்பால் அண்ணா. ஏண்டா சேது, நீ ஒரு கவிதை எழுதியிருக்கல்ல? கனவுல நான் ஒரு பிக்சரை வரைஞ்சேன். அவள் கண்களில் நான் ஒரு அதுக்கப்புறம் என்ன வரும்? இருக்க நான் சொல்றேன். கனவுல நான் ஒரு ஓவியம் வரைஞ்ச, அவள் கண்களில் நான் அந்த சந்திரனை பார்த்தேன். அதை வச்சுதான் என் மனசுல நான் சித்திரம் வரைஞ்சேன். அப்புறம் அவளை என் மனசுக்குள்ள வச்சு நான் கனவை வரைஞ்சேன். அந்த கனவுக்குள்ள நான் அவளை வச்சேன். என் மனசு கொத்திட்டு போன பறவை அவள். அவகிட்ட எல்லாத்தையும் இழந்து என் வாழ்க்கைய தொலைச்ச. அவ கண்களை நினைச்சு என் மனசு. டேய் சேது, எழுந்துடுறா, வீட்டுக்கு போகணும்டா. வாடா வாடா. எனக்கு போதும். யார் வந்திருக்கான்னு பாரு. யார் நீங்க? இக்பால் இல்லைங்களா? இருக்காருங்க, உள்ள வந்து உட்காருங்க. சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். அப்துட்டியா, உட்காரு. எப்படி என் வீடை கண்டுபிடிச்ச? இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குன்னு தெரியும். வர்ற வழியில் கடையில் நான் விசாரித்தேன். அம்மா, குடிக்க டீ வேணுமா காஃபி வேணுமா? டீ சாப்பிட்றியா? அப்துட்டி என்னுடைய பழைய நண்பன். என்னை பார்த்துருக்க மாட்டீங்க, கொஞ்ச நாளாக நான் ஊர்லேயே இல்லை. லோன் விஷயமா நான் பேங்க்குக்கு போயிருந்தேன்ல, அங்கே வச்சு தான் அவனை பார்த்தேன். நம்ம சந்திச்சு ஒரு 8-10 வருஷத்துக்கு மேலே இருக்கும்ல, சரிதானே? அது இருக்கும். நான் டீ எடுத்துட்டு வரேன். சொல்லு, என்ன விஷயமா வந்திருக்க? அது வந்து இக்பால், நான் தற்கொலை பண்ற நிலைமையில இருக்கேன்டா. அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலான்னு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். என்னடா சொல்ற? என்ன ஆச்சு? டீ எடுத்துக்கங்க. நான் தான் அப்பவே குடிச்சிட்டேன். வேண்டாம், நீ முதல்ல டீயை குடி. சொல்லு. நான் அந்த பேங்கை நம்பின பாரு, என் பெரிய முட்டாள்தானடா அது. என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். இன்னும் ஒரு வாரம் தான்ப்பா இருக்கு. கல்யாணத்துக்கான எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை நடந்த மீட்டிங்ல லோனை பாஸ் பண்ணி தர்றேன், செவ்வாய்க்கிழமை போகும்போது பணத்தோட போலான்னு பேங்க்ல வாக்கு கொடுத்துருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை நான் போனப்ப அவங்க சொல்றாங்க மேனேஜர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருன்னு. இனி புது மேனேஜர் வந்து சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்குமா. அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் ஆகுண்டா. இனி இதுக்கு வேற என்ன வழி இருக்குன்னு சொல்லுப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போய் 2 நாள் ஆச்சு. அவங்க எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் எடுக்கல. இதை பாரு, நான் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம
பையனோட குடும்பத்துக்கு இந்த விஷயத்த சொல்லிடலாம். இது ஒரு 10 நாள் விஷயம் தானே. இது தெரிஞ்சு நானும் சம்மந்தி வீட்டுக்கு போனேன். அவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இந்த சம்மந்தமே வேண்டான்னு சொல்றாங்க. இக்பால், உனக்கு லோன் சேங்ஷன் ஆன விஷயத்தை நான் பேங்க்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் இங்க வந்தேன். ஒரு 10-15 நாளைக்கு எப்படியாவது நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. இல்லப்பா, அது எப்போ திடீர்னு தேவைப்படும் தெரியாதுப்பா. வெறும் 15 நாள்ல என்ன ஆயிட போகுது இக்பால்? எப்படியும் கல்யாணத்துல மொய் வைக்கிறதுல உனக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும்ல, அதை உறுதியா சொல்றேன். அப்படி இல்லைன்னா பேங்க் வரைக்கும் நீ என் கூட வா, அப்ப உனக்கே புரியும். அது இல்லப்பா, அது ஒரு முக்கியமான விஷயத்துக்கான பணம்ப்பா. அதுக்கு தான். எனக்கு உன்னை விட்டா வேற எந்த வழியும் தெரியல இக்பால். என்னங்க? நான் இதை வந்துடுறேன். என்னம்மா? அஜுவோட அட்மிஷனுக்கு இன்னும் நாள் இருக்குன்னு சுதாகர் சார் சொன்னார்லங்க. இது என்னங்க வெறும் 15 நாள் தானங்க. நமக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையங்க. அதுவும் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்க. அவர் பேசினது கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கல்யாணம் நடக்காத வேதனையில இவர் போய் தப்பான முடிவு எடுத்துட்டாருனா? இந்தடா 5 லட்சம் இருக்கு. உனக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணியிருக்கேன். என்னோட பிரச்சனை உனக்கு தெரியும்ல. நீ என்ன பேசுற இக்பால்? என் உயிரே போனாலும் சரி, சொன்ன நாள்ல கண்டிப்பா கொடுத்துரு இக்பால். உன்னோட நம்பரை மட்டும் கூட. 9446 9446 63533 63533 வந்திருக்கும் பாரு. இதான் என் நம்பர். ஏதாவது அவசியம்னா கூப்பிடு. என்னாச்சு? கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சுங்க. அதோ ஏங்க, உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு பணம் வாங்கினாரே, நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிடலையா? கல்யாண பிஸில அதெல்லாம் மறந்துருப்பான். பரவாயில்ல, நீ என் ட்ரெஸ் எடு. கொஞ்சம் திரும்புங்க. பிரமாதமா இருக்கீங்க. கிளாமரா தான் இருக்க. நீங்க இதை போட்டுட்டே போங்க. அட போமா, அந்த வேஷ்டி சட்டை எடு. இன்னைக்கு பேண்ட் போட்டுக்குங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுமா. எனக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ் போகணும். விசா ஏஜென்ட் சுமித்ரனையும் பார்க்கணும். லேட் ஆகும்னா சுமித்ரன் வீட்டுக்கு அப்புறமா போலாம் இல்லங்க? பார்க்கலாம். என்ன வேணும்? 2. இதானே? ஆமா. வேற? அவ்வளவுதான். வாங்க. டே சேது, சுதாகரன் சார் கூப்பிட்டாரு. இந்த 28ஆம் தேதி 10 மணிக்கு அஜ்மலை கூட்டிக்கிட்டு பெங்களூருக்கு போக சொன்னாரு. நம்ம சாரும் அங்க இருப்பேன்னு சொன்னாரு. 28னா இன்னைக்கு 10ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் 18 நாள் இருக்கு. நாளைக்கு காலையிலேயே போய் டிக்கெட்டை புக் பண்ணணும். நாளைக்கு நான் டவுன் பக்கம் தான் போறேன். உங்க 2 பேருக்கு தானே? நான் புக் பண்ணி வச்சிடறேன். இல்ல 4 பேருக்கு. நாங்க எல்லாரும் போலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இல்லனா எப்படி பண்ணுவோம்? 5 டிக்கெட் எடுப்போம். நீ எங்க கூட வந்துரு. நானுமா? நீ என் கூட வாடா. பெங்களூரை நல்லா சுத்தி பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க ஃபேமிலியா போயிட்டு வாங்க. நீ கூட இருந்தா எனக்கு ஒரு தைரியம். சாரை நேரில் பார்த்து பேசுற வரைக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. நீங்க அந்த அப்துல் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம்லங்க. இப்ப ராத்திரி ஆயிடுச்சுல, நாளை காலையில பேசிக்கலாம். இப்பவே கூப்பிடுங்க. மணி 9 தானங்க ஆகுது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் கூப்பிடுறேன், இக்பால். எங்க இருக்க? வீட்லையா? அது
நான் கூப்பிட்டது பெங்களூருக்கு போறதுக்கு. அதுக்கு தான். அது இந்த மாசம் 28ஆம் தேதி காலையிலே வர சொல்லியிருக்காங்க. ஆமா, 2 நாள் முன்னாடியே போகணும். டிக்கெட்டு இல்ல, எடுக்கல. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சார் இதை பத்தி சொன்னாரு. சரி. சரி. நாளைக்கு அவன் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கான். அந்த ஆள் கூப்பிடுறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லையா? ஒரு நாள் கழிச்சு கூப்பிடுறேன்னு தான் சொன்னான். ஆனா கூப்பிடவே இல்லைல்ல? இல்ல, கூப்பிடாததுனால தான் நானே அவனை கூப்பிட்டேன். அப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துருக்குமே. ஆமா, அப்புறம் நிறைய தடவை ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃபாகவே இருக்கு. இல்லை சேது, வேற ஏதாவது பிரச்சனை? ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது. பணத்தை அவன் கொடுத்துருவான். சேது, அதோ அந்த ரைட் எடுக்கணும்டா. நீங்க தானே? வண்டியை நிறுத்துறேன். இதுதான் தோணுது. ஒரு நிமிஷம். இங்க அபுத்துட்டியோட வீடு எது? அது இதுதான்ப்பா. வீட்ல யார் இருக்கீங்க? அப்துட்டி, அப்துட்டி. வீட்டுக்கு பின்னால இருந்தாலும் இருப்பான். யாரும் இல்லையா? அப்துட்டி, ஏங்க யாராவது இருக்கீங்களா? அப்துட்டி, ஏங்க, ஹலோ, யாரும்? அட, யாரியா இது? நீயும் இருக்கியா? திருச்சியில இருந்தா வரீங்க? இல்ல, நாங்க இங்கதான் பக்கத்துல. தூத்துக்குடியில இருந்தா? என்னாச்சு? என்ன விஷயம்? அப்துட்டிய பார்க்கணும். இங்கதான் இருக்கான், உள்ள இருக்கான். கூப்பிடுவா? கொஞ்சம் கூப்பிடுங்களா? கூப்பிடணுமா? கொஞ்சம் கூப்பிடுறேன். அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். அப்படியா? ஆமா. கூப்பிடவா? கூப்பிடுறேன். கூப்பிடவான்னு கேட்டா? உன்னதான் கூப்பிடவான்னு கேட்டா? சொல்றல. என்ன விட? போங்கப்பா. சொல்றது கேளுங்க. உள்ள போங்க. போங்கப்பா. உள்ள போங்க. நான் அடிக்காம விட மாட்டேன். என்ன விஷயம்? நான் அப்துட்டியோட பழைய ஃப்ரெண்டு. நான் அவரோட தம்பி முஸ்தபா. அவர் இங்கெல்லாம் இல்ல. அவன் இங்க இருந்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது. ஊர்ல அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் பார்க்க வந்திருக்காங்கடா. வாயை மூடிக்கிட்டு விடுறா. இல்ல, மனைவி குழந்தைங்க குடும்பம் என்னோடதா? இல்ல, அவரோடது. அவங்கலாம் அவரை விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்கடா? கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? விடுறா. கடந்த 1 வருஷத்துல லோன் கேட்டு வந்தவங்களோட டீடைல்ஸ் இதுல மொத்தமா இருக்கு. ஆனா நீங்க சொன்னவரோட பேரும் அட்ரஸும் இதுல இல்லையே. இந்தாங்க, இது நீங்களே பாருங்க. இல்ல, நீங்க நல்லா பாத்துட்டீங்களா? நல்லா பாத்துட்டேன். சீட்டிங் பண்ணிட்டானா சேது? என்ன பிரச்சனை சேது? இல்ல, ஒண்ணும் இல்ல சார். சரி சார். வாங்க. இந்த ஆளு எங்கன்னு போய் தேடுறது? நீங்களும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். சரி, நம்ம போலாமா? இருந்தாலும் நம்ம ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிடலாம். எதுவும் நடக்க போறதில்ல. இருந்தாலும் நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். சரி, அதை விடுங்க.
என் பையனையும் என் பொண்ணையும் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல சேது. பாவம், அவங்களுக்கு ஆசையை காட்டி எல்லாம் என்னாலதான் சேது. இனிமே அது இதுன்னு யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆக வேண்டியது ஆயிடுச்சு. அடுத்தது என்னன்னு நாம பார்க்கலாம். இனி என்ன பார்க்கறது? எங்க என்னது? ஒண்ணும் எங்க கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி இல்லையே. சரி, கடையில் வாங்கிக்கலாம். அண்ணா, வாட்டர் பாட்டில் இருக்கா? இருக்கே. எது வேணும்? எதுவாக இருந்தாலும் கொடுங்க. சரி, சீக்கிரம். தண்ணி குடிங்க. குடிங்க. ஹாஸ்பிட்டல் போலாமா? அண்ணா, என்னாச்சு? 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 ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. வண்டி எடுங்க. அண்ணா, அண்ணா, அண்ணா. உங்கப்பா சரக்கு போட்டு உங்கம்மா மூக்கில குத்தி மூக்கில்லாங்கொம்மா புள்ள திந்தகதாரோ, மூக்கில்லாங்கொம்மா புள்ள திந்தகதாரோ. உங்கம்மா சரக்கு போட்டு உங்கம்மா மூக்கில குத்தி மூக்கில்லாங்கொம்மா புள்ள திந்தகதாரோ, மூக்கில்லாங்கொம்மா புள்ள திந்தகதாரோ. காட்டுக்கு போய் மேட்டுக்கு போய் வேட்டையாடி விளையாடலாம், காட்டுக்கு போய் மேட்டுக்கு போய் வேட்டையாடி விளையாடலாம். மூக்கில்லாங்கொம்மா புள்ள, மூக்கில்லாங்கொம்மா புள்ள. I don't know how to make a song. I don't know what words to use. I have made it on a song. When it gets played, so go mad. Everybody come, we can rock it now. Come on. Everybody come, we can rock it now. Hey, come on. Hey, come on. ராத்திரியில் கோட்டரை போட்டு வாத்தியாரு பாட்டும் பாடி சீனத்தான் போடுவான் கொப்பந்தாண்டோய், சீனத்தான் போடுவான் கொப்பந்தாண்டோய். ராத்திரியில் கோட்டரை போட்டு வாத்தியாரு பாட்டும் பாடி சீனத்தான் போடுவான் கொப்பந்தாண்டோய், சீனத்தான் போடுவான் கொப்பந்தாண்டோய். ஆசை ஆசையா வாங்கின குவாட்டர் ஆத்துக்காரி தான் உடைச்சு போட்டா, ஆசை ஆசையா வாங்கின குவாட்டர் ஆத்துக்காரி தான் உடைச்சு போட்டா. தர்மடி வாங்கினாலும் தர்மடி வாங்கினாலும் நிறுத்த மாட்டான், கையில காசு வந்தா காசு மார்க்குதான். பவர் ஸ்டார் சூட்டும் போட்டு வடிவேலு டையும் கட்டி நாராச கோலத்தில வந்தாயே நீ, வாயில பிடி வச்சு நின்னாயே நீ. பவர் ஸ்டார் சூட்டும் போட்டு வடிவேலு டையும் கட்டி நாராச கோலத்தில வந்தாயே நீ, வாயில பிடி வச்சு நின்னாயே நீ. காட்டுக்கு போய் மேட்டுக்கு போய் வேட்டையாடி விளையாடலாம், காட்டு
காட்டுக்கு போய் மேட்டுக்கு போய் வேட்டையாடி விளையாடலாம். மூக்கில்லாங்கொம்மா புள்ள, மூக்கில்லாங்கொம்மா புள்ள, மூக்கில்லாங்கொம்மா புள்ள திந்தகதாரோ, மூக்கில்லாங்கொம்மா புள்ள திந்தகதாரோ, மூக்கில்லாங்கொம்மா புள்ள, மூக்கில்லாங்கொம்மா புள்ள திந்தகதாரோ, மூக்கில்லாங்கொம்மா புள்ள திந்தகதாரோ, மூக்கில்லாங்கொம்மா புள்ள, மூக்கில்லாங்கொம்மா புள்ள திந்தகதாரோ, மூக்கில்லாங்கொம்மா புள்ள திந்தகதாரோ. டேய் ஃபைசி, ஃபைசி ஃபோன் அடிக்குதுடா. எவனாவது அடிப்பான், அவனை கூட திருப்பி அடி. சாலா பாய். ஃபோனை கொடு. சொல்லுங்க பாய். ஆ சரி பண்ணிடுறேன். லைட் ஆஃப் பண்ணுங்கடா. ஆ சரி ஓகே இப்போ வர. ஆ டேய் சுதி, சுதி, டேய் தம்மு எங்கடா வச்சிருக்க? அது அந்த பாக்கெட்ல தான் இருக்கு மச்சான். சாரி. இந்த ஏன்னா எங்களை தூங்கல விட மாட்டேங்க. சாவடிக்கிற மொபைல் தான் தாடா. டேய் குளிச்சுட்டு போட. ஆ சரிடா நான் போறேன், அப்புறம் பார்க்கலாம். பாய் 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 பாய். போயிட்டு வா. என்னடா? ஏன்டா இன்னைக்கு டியூட்டிக்கு வரலையா? வரனே. இல்ல ஃபைசல் இன்னைக்கு வரலையா? ஏன் என்னாச்சு? அவன் பாய் கூட காஞ்சிபுரம் வரைக்கும் போறானா. அவன் திரும்பி வர 2 நாள் ஆகுமா? பரவாயில்ல, உடனே நான் வரேன். ஓகேடா, அப்ப சீக்கிரம் வந்துரு. ஓகேடா. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாடா எரும மாடு. ஆயிஷா ஸ்கூலுக்கு போயிட்டாலாமா? போயிட்டாடா. அவ கிளம்பி போறப்ப கரெக்டா நீ கால் பண்ணிருக்க. அவளுக்கு சுடிதாருக்கு துணி வாங்கி வச்சிருக்கேன், நான் வரும்போது கொண்டு வரேன். அப்புறம் அஜு, பேங்க்ல இருந்து மறுபடியும் நோட்டீஸ் வந்திருக்குடா. நான் சுயதோனம் கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், பாத்துக்கலான்னு சொல்லிட்டாரு. ஏய் அச்சு, பயந்துட்டியாடா? என்ன என்னப்பா ஏதோ சத்தம் கேக்குது? அம்மா அம்மா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன். சரிப்பா. டேய் என்னடா பண்ற? அம்மாவா? சாரி மச்சான். டேய் நீ முதல்ல தள்ளி போடா. லீவுன்னு சொல்லாம போயிருக்க. நீ போ, மேனேஜர் வெயிட் பண்றாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. அவர்கிட்டலாம் பேசுற விதத்துல பேசி என் வழிக்கு கொண்டு வந்துடுறேன். நீ இப்ப வெளியூர்ல இருந்து தான் வரியா? காஞ்சிபுரத்துல பாய்க்கு என்ன செட்டப்பு தெரியுமா? நான் இதெல்லாம் விட்டுட்டு பாய் கூட சேர்ந்துடலான்னு இருக்கேன்டா. உனக்கு தெரியுமா, பாய்க்கு காஷ்மீர்ல என்னென்னமோ செட்டப் இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு பாய் என்ன அங்கே அனுப்பிடுவாரு. இந்த சலலா பாய் இருக்காரு, அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு? சோறு கிடைச்சா சாப்பிடணும், அது எங்கேருந்து வருதுலாம் கேட்காத. அவன்தான் சுதி கூப்பிடுறான். கொண்டு வந்திருக்கண்டா. நீ ஏன்டா பதற? இரு வர. நீ ஒன்று பண்ணு, நான் வரதுக்குள்ள சாக்லேட் வாங்கி வச்சுக்கோ. ஓகே? இதுக்காக தான் நிறைய பேர் அலையிறானுங்க பாத்தியா? இது சாதாரண கஞ்சா பாக்கெட் இல்லடா. ஊசியோட நுனி கூட இதுல பட்டா போதும்டா. இதுல நாக்கு நுனி லேசா பட்டா போதும், சுருன்னு ஏறும். அப்படி இருக்கும். பத்த வைக்க தீப்பெட்டி கூட வேணாம். புரியுதா? சரி வாடா போலாம். நீ ரூம்க்கா போற? நீ வரலையா? இல்ல, நீ போயிட்டு வா. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். ஏண்டா? அது சரி, நீ உக்காரு, நான் கிளம்புறேன். ஓகே? ஹலோ, நான் தானே பேசுகிறேன். சேது அங்கிள்ரா. நான் இங்கே நீ சொன்ன பேக்கரி கிட்ட தான் நிற்கிறேன். ஏய், விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த ஊரில் ஒரு வேலை இருந்தது, அதான் வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். சரிடா. ஓகே அங்கிள். என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? நான் இங்கே தான் ரொம்ப நாளாக தங்கிக்கிட்டு இருக்கேன். இங்கே எங்க? இதுக்கு மேலே லாட்ஜில். ஓஹோ, நான் உன்னை போன தடவை பார்த்ததை விட இப்போ நீ கொஞ்சம் வளர்ந்துருக்கடா. சரி வா, நம்ம போய் ஒரு டீ குடிக்கலாம். உன் படிப்பு வேற நின்றுடுச்சு. உன்னை பார்க்கும்போதெல்லாம் அதை நினச்சி கஷ்டமாக இருக்குடா. இக்பால் உன்னை பற்றி நிறைய கனவு கண்டிருக்காரா? அப்பா சொல்லி கொடுத்த தொழில் தான் அங்கிள், நான் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனுஷங்களை மட்டும் எப்போவுமே நம்பக்கூடாதுன்னு உங்கள் அப்பா கிட்ட நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன். ஸ்கூல் படிக்கும்போதே அவர் அப்படி தான்டா. மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா அவரால் தாங்கிக்க முடியாது. சாகிற வரைக்கும் உன் அப்பா அப்படி தான் இருந்தார். இங்கே வைங்க. உண்மையை சொல்லனா, நான் உன்னை பார்க்குறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன். ஃபோனில் பேச முடியாது, அதான் நேர்லேயே வந்துட்டேன். அந்த பேங்க் விஷயத்தை பற்றி தான் பேசணும். அதான் லோனு. பேங்க்லேருந்து வந்த நோட்டீஸை உங்கள்கிட்ட காட்டியாச்சுன்னு ஒரு பிரச்சனையும் வராது, அங்கிள் பார்த்துப்பாங்கன்னு அம்மா ஃபோன் பண்ணாங்களே. பிரச்சனை எதுவும் வராதுன்னு உங்கள் அம்மா பயப்படக்கூடாதுன்னு தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். உங்கள் அம்மா ஏற்கனவே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாங்க. அஜு, நேற்று நான் பேங்க்குக்கு போயிருந்தேன். அங்கே வேலை பார்க்குற தாசனை கூப்பிட்டு தான் போனேன். முதலும் வட்டியுமா சேர்ந்து நிறைய கட்ட வேண்டியிருக்குன்னு என்கிட்ட அவர் சொன்னார். அங்கிள் அப்போ சரி, நீ கவலைப்படாத, வேறு ஏதாவது வழி கிடைக்கும், பார்க்கலாம். என்ன வழி? வீடை விற்றுட்டு பேங்க்கில் இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வச்சு நம்ம ஒரு சின்ன வீடை வாங்கிக்கலாம். இல்லை, உன் அம்மா முடிவு பண்ணாதான். இப்போதைக்கு அது எதுவும் வேண்டாம். உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசையாக வாங்கி வச்ச வீடுடா அது. எனக்கு நல்லா தெரியும். என்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அவர் கல்ஃபுக்கு போய் கஷ்டப்பட்டதுக்கான பலன் தான் அந்த வீடுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. டேய், நீ எதுக்குடா இப்ப அழற? அஜு, டேய் எல்லாரும் பார்க்குறாங்கடா. சரி, நீ முதல்ல டீயை குடி. நீ ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த பக்கம் வா. நாம பேங்க் மேனேஜரை பார்த்து நேராக பேசிக்கலாம். 2-3 தடவை நானும் மேனேஜரை பார்த்தேன். நான் மட்டும் பார்த்து எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தாஸ் சொல்கிறான். இரு, நான் தரேன்.
சரி நான் கிளம்புறேன்டா. ஆட்டோவர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே நிறுத்திட்டு தான் வந்தேன். அப்போது எப்போ நீ அங்கே வர? நான் 2 நாளில் கிளம்பி வந்துடுறேன் அங்கிள். சரிடா, நான் கிளம்புறேன். டேய், ராத்திரிக்குள்ளே திரும்பி வந்துடுவல்ல? வந்துடலாம்டா. டேய், ஒன்றை நம்பி தான்டா நான் லீவு போட்டிருக்கேன். நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கே கிளம்பி வந்துடுவேன். நீ போய் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாடா. நீங்கிறதுனால தான்டா கொஞ்சம் பயப்படுறேன். நம்ம 2 பேர் இல்லாமல் அந்த சுதியும் அவனும் சேர்ந்து எப்படா ப்ரோக்ராம் நடத்துவாங்க? அப்புறம் இது பேங்க்கோட கேஸ் விஷயம்டா. நானே நேரில் போகணுண்டா. ஃபோன் அடிக்குதுடா. சைடில் நிறுத்து. ஏய் பாய் தாண்டா. பாய் இதோ வந்துட்டோம். 5 நிமிஷம். பாய் வெயிட்டிங்டா. செங்கல்பட்டில் யாருக்கு நீ கோல்டு கொடுக்க போற? மச்சான், அதான் உங்ககிட்ட சொன்னல, நம்ம பாய்க்கு காஷ்மீரில் ஒரு செட்டப் இருக்குன்னு. மறந்துட்டியா நீ? ஞாபகம் இருக்கு. அப்புறம் அங்கே என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு அடுத்த வாரம் கல்யாணம்டா. அந்த பொண்ணுக்கு நம்ம பாய் சார்பாக 25 பவுண்டில் தங்க கிஃப்ட்டுடா. புரியுதா? புரிஞ்சுதுல? ஓகே. அதுதான்டா நம்ம பாய். டேய், அப்போ இந்த பாயே போகலாம்ல, நீ ஏன் போற? இதெல்லாம் சும்மா பண்ணுறாரு நினச்சியா? இதெல்லாம் ட்ரைனிங்கில் ஒரு பாகம்டா மச்சான். டேய், நீ என்ன இங்கே இறக்கி விட்டுறா, நான் இங்கேருந்தே போய்க்கிறேன். டேய், நானும் அந்த வழியாக தான்டா வரேன். உன்னை வீட்டில் இறக்கி விட்டா போதும்ல? அது மட்டும் இல்லை, நான் பாய்கிட்ட சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டு கூட வரான்னு. நீ இங்கே இரு, நான் வரேன். பாய் அஜ்மல் வந்திருக்கான், வெளியே நிற்கிறான். போய் பேசலாமா? தனியா இருக்கானா? சரி வா. விஷயமெல்லாம் அவகிட்ட நீ சொல்லிட்டல்ல? சொல்லிட்டேன். இவன் தானா? சலாம் அலைக்கும். வாலைக்கும் சலாம். அஜ்மல் சரியா? ஆமா. ஏறுங்க. ஏறுறா. சார் உள்ள வாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு டைம் நான் வர்றேன். வீட்டு வரைக்கும் வந்துட்டேன். அம்மா கிட்ட ஏதாவது பேசிட்டு போடா. அம்மா, இது என்னுடைய ஃப்ரெண்டு ஃபைசி. வணக்கம்மா. சரி அஜ்மல், நான் கிளம்புறேன். இவனுக்கு டீ குடி. சரிப்பா, உள்ள வாப்பா. பரவாயில்லம்மா, பாய் வெயிட்டிங். டேய், நீ வாடா. வேணாடா, இன்னொரு நாள் வரேன். வந்துடுறோம்மா. சரி வா, கிளம்புறேன். சரி, அப்புறம் பார்ப்போம். சரிடா. டே, ராத்திரி டியூட்டி மறந்துடாத. ஓகேடா. பாய்டா. சார். பாய்.
அஜு, இன்னும் 1 மாசத்துக்குள்ள பணத்தை கொடுக்கலனா வீட்டை ஜப்தி பண்ணிடுறதா பேங்க்ல சொன்னாங்கப்பா. நீங்க பயப்பட வேணாம்னு தான் சொல்லல. சேது அங்கிள் இதை என்கிட்ட சொன்னாரு. இப்ப நம்ம என்னப்பா பண்றது? நீங்க தைரியமா இருங்க. எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா எப்படினா? நான் ஏதாவது பண்ணி இந்த கடன் அடைக்கிறேன். அதுக்காக நீ எதுவும் தப்பான விஷயத்துக்கு போயிடாதடா. கண்டிப்பா கடவுள் ஒரு வழி காட்டுவான்டா. ஏய், இன்னைக்கு இந்த கிசா போதும். அதெல்லாம் பத்தாதுடா. 6 பஃப் இழுத்துட்டேன், ஒன்றும் ஆகலடா. உன் மலபார் கோல்டுலாம் முடிஞ்சிருச்சா? இதோ இவங்கிட்ட கேளு, ஒரே வழியில தீத்துட்டான். இந்த அஜ்மலோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பேங்கோட பைசா 1 மாசத்துல அடிச்சிட்டா ஜப்தி பண்ண மாட்டான்ல, பிரச்சனை முடிஞ்சு போச்சுல. பேங்க்ல கட்ட வேண்டிய காசை உன் அப்பா குமாரா வந்து கொடுப்பான். டேய், அப்பாவெல்லாம் இழுக்காதடா. இழுத்தா நீ என்ன பண்ணுவ? கிளிப்ப. ரிசப்ஷன்ல 2 தடவை பிரியா முன்னாடி என்ன வச்சு நீ 2 தடவை நீ என்ன ஏறுமனு கூப்பிட்ட. நான் கேட்காம இல்ல, கேட்காத மாதிரி நின்னுட்டு இருந்தேன். உனக்கு வேணும்டா. ஐயோ, உதட்டலையும் கையிலையும் புண்ணு வர போது பாரு. அவனை நம்ம பேசாம தூக்கிடலாமா? இப்பதானே தலைக்கு போதை ஏறி இருக்கு, ஏறிடுச்சு. அஜ்மல், டேய், அந்த கிழமை பேர் என்ன சொன்னா? யார் பேரு? அதான் பணத்தை வாங்கி உங்க அப்பாவை ஏமாத்தினால, அவனை தூக்கிடலாமா? அதெல்லாம் நடக்காதுடா. ஏன் நடக்காதுன்னு சொல்ற? அவன் அன்னைக்கே ஊரை காலி பண்ணிட்டான்டா. அவன் குடும்பத்துக்கு கூட அவன் எங்க இருக்கான்னு தெரியாதுடா. குடும்பத்துக்கு தெரியாதுன்னு சொல்றது அவனை காப்பாத்துறதுக்காக தான். பாய்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், பாகிஸ்தான்லயே ஒளிஞ்சிருந்தாலும் கையும் காலையும் கட்டி நம்ம கிட்ட கொண்டு வந்துருவாரு. டேய், நடக்கிற விஷயத்தை பத்தி பேசுறியா? அது வந்துடா, இந்த பாய் நினைச்சாருன்னா இவனை ஜப்தில இருந்து கொஞ்சம் காப்பாத்தி விடலாம்ல. அட ஆமாண்டா, ஒரு தடவை உன் வீட்டுல பிரச்சனை வந்தப்ப அந்த பாய் தானே காப்பாத்தினாரு. அது வீட்டு தேவைக்கு இல்லடா, எனக்கு பைக் வாங்க 50,000 கொடுத்தாரு. வேணும்னா பாய் கிட்ட கேட்டு பார்க்கலாம். என்னடா சுதி? ஆமா மச்சான், முடியலன்னா விட்டுறலாம். ஏதாவது கிடைச்சதுன்னா இவனை இப்படி பார்க்க வேண்டாம்ல. பைசல், நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? இந்த செல்லலா பாய் உண்மையாவே ரிசர்ச் பண்றாராடா? ஆமாண்டா, வெள்ளனக்கரையா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில விவசாயத்தை பத்தி நிறைய படிச்சிருக்காரு. அப்புறம் பாய்க்கு பெருசா எந்த வேலையும் கிடைக்காதனால லாங் லீவ் எடுத்து இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிசினஸ்? உங்க அப்பா குமார் கூட மீன் வியாபாரம் பண்றாரு, அது பிசினஸ் தானே? இப்ப நீயும் எங்க அப்பாவை எடுத்துட்டியா? சந்தோஷமா இருங்கடா. டேய் மச்சான், அந்த கிட்டார் எடு. இந்தா, நல்ல பாட்டா வாசி. ஸ்டார்ட் பண்றா. ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான், என் அன்பே. ஜப்தி ஆகிறது வேணா தடுத்துடலாம். ஆனா அவன் உன்ன மாதிரி ஒன்றும் பயந்தாங்கொள்ளி இல்லைல்ல. நான் ஒரு விஷயம் சொன்னப்போ அன்னைக்கு பயத்துல நீ நடுங்கி போன. இல்ல பாய், எல்லாம் ஓகே தான். கொஞ்சம் பேசி புரிய வைக்கணும். அப்படியே என் விஷயம் ஜப்தியை தடுக்க எப்படியும் 6 தேவைப்படும். உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10 லட்சம். ஆறு போச்சுன்னா பாக்கி 4 உன்னோட இந்த ஜீன்ஸ் பாக்கெட்டுக்குள்ள இருக்கும். நீ ராஜா வாழ்க்கை வாழலாம். அப்புறம் என்ன, எனக்கு நீ செய்யற உதவி தெரியும்ல பாய்.
உன்னை முழுசா நம்பிட்டானா? கடைசி நேரத்துல மாற மாட்டான்ல? இல்லை பாய், வீட்டுக்கு ஜப்தி நோட்டீஸ் வந்துருச்சுல, பணத்தை கொடுத்தா என் கைக்குள்ள வசமா சிக்கிப்பான். அப்புறம் எனக்கு ஒரு தேவை இருக்கு, மற்றதை பாய்கிட்ட விட்டுறேன். அப்புறம் இவ்வளோ நாள் இல்லாம என்கிட்ட அவன் இந்த விஷயத்தை ஒத்துக்கிறதுக்கு அவன் ஒன்றும் முட்டாலும் இல்லை. அதுவும் இல்லாம எந்த ரிஸ்க் வேணா எடுக்கிறேன்னு சொல்றான். அதனால தான் கூட சேர்த்துக்கிட்டேன். வீடு ஜப்திக்கு வந்துருச்சுல்ல? பேங்கோட ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா காசு உள்ளவங்களுக்கு அது ஃபேவர் ஆயிரும். அஜ்மல், உனக்கு அதை பத்தி நல்லா தெரியும்ல? அப்ப தெரிஞ்சிருக்கணும். சரி, பணத்தை இப்பவே கொண்டு போயிடுறியா? அதான் சரி, இப்பவே கொண்டு போயிரு. சாதிக், பாய், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. இவனால என்னாச்சு பாத்தியா? 3 லட்சம் அம்போன்னு போயிடுச்சு. சரி, இதை அவங்ககிட்ட கொடு. இந்தா. இப்போதைக்கு 3. முதல்ல இது கொண்டு போய் பேங்க்ல கட்டு. அந்த ஜப்தி நோட்டீஸை கிழிச்சிரு. மற்றதை நான் சொல்றேன், அப்புறமா சொல்றேன். சொன்ன மாதிரி அந்த விஷயம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும். சரியா? வா. இவ ஸ்கூலுக்கு போலையா? நான் ஸ்கூலை விட்டு வர்றதுக்குள்ள நீ போயிட்டேனா? அதனால தான் நான் போல. இந்தா 3 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கோம். இனி ஜப்துன்னு சொல்லி யாரும் இங்கே வரமாட்டாங்க. போடா போய் பாரு. என்ன இது, தனியாக வந்து அழுதுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லாமல் நிற்கும்போது அந்த கடவுள் மாதிரி யாராவது வந்து கை கொடுப்பாங்க. அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவன் உங்ககிட்ட என்ன சொன்னா? எதை பற்றி? இல்ல, இந்த பணத்தை அவன் ஃப்ரெண்டோட அண்ணன் கொடுத்ததான் என்கிட்ட சொன்னான். அதுதான், அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்தா போதுன்னு அவன் தான் என்கிட்ட சொன்னான். அதனால என்ன, அதை நம்ம கொடுத்துட்டா போச்சு. இங்க பாருங்க, பையன் பசியோட இருக்கான், சாப்பிட ஏதாவது கொடுங்க. அப்புறம் நான் போய் அவனை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறேன். நீ நாளைக்கு போனா போதும் இல்லடா? இல்லம்மா, அது ராத்திரி ப்ரோக்ராம் இருக்குமா. உன் ஹோட்டல்ல மியூசிக் கேட்கறதுக்கு என்னையே ஒரு நாள் கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. கண்டிப்பா நான் சொல்ற அன்னைக்கு சேது அங்கிள் கூட வந்தா போதும். ஓகேடா, நான் வந்துடுறேன்டா. நீ சீக்கிரமா ரெடி ஆகு. டேய் அஜிமலே, பாயோட செட்டப் இப்போ புரிஞ்சிடுச்சுல்ல? டேய், சும்மா பார்த்துட்டு இருக்க, எடுத்து அடுறா. வழக்கமா சும்மா பார்த்துட்டு தானே இருப்ப. எப்பயோ தான் அடிக்கிற, பரவாயில்ல அடி. பாவம் குழந்தை, இது முதல் தடவை இல்லடா. என் அப்பா ரொம்ப நல்லவர்ரா, அநியாயத்துக்கு நல்லவர். அப்படி இருந்தும் நான் எங்க அப்பா மாதிரி கண்டிப்பா அப்பாவே இருக்க மாட்டேன்டா. எனக்கு என் அப்பாவோட கனவுகளை நான் நிறைவேற்றணும். நான் என் அம்மாவையும் என் தங்கச்சியும் ராணி மாதிரி பார்த்துக்குவேன். டேய் மச்சான். அஜ்மலே, டேய் எதுக்கு அழுது சீன் கிரியேட் பண்ற?
நாளைக்கு நம்ம சீக்கிரம் போகணும். பாய் வெயிட் பண்ணுவார். மச்சான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பாய் சொல்கிற மாதிரி பக்காவாக பண்ணிடுறா. ஓகே? டேய், நீ எதுக்கும் பயப்படாத. உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாய் பார்த்துப்பாரு. அவரை மட்டும் நம்பு. அப்புறம் பாக்கி பணத்தை வாங்கி உன் பிரச்சனையே முடிச்சிரு. ஓகே, வா. பாய். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். கரெக்டாக டைமுக்கே வந்துட்டியே. சாதேக். சொல்லுங்க பாய். பாய் அஜ்மல் வந்துட்டான், உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க பாய். வாடா தம்பி, வா. வாப்பா. ரெண்டு எப்படி அடிக்குது பத்தியா? என் பேரு ஜாஸ்மின். என்னோட பேரு ஜாஸ்மின். என்ன? அப்ப நீ கிளம்புடா. நான் கூப்பிடும்போது சொல்ற இடத்துக்கு வந்தா போதும். ஏன் பயப்படுற? லெட்ஸ் என்ஜாய். பாய், எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாதடா, உனக்கு நான் இருக்கேன்டா. நீ கிளம்புடா. ஏய், come on.
மதுரை அதிர்ந்தது. நகரத்தில் மிக நெரிசல் மிகுந்த பகுதியான மார்க்கெட் ரோடில் குண்டு வெடித்தது. அப்பாவி ஜனங்கள் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். இறந்தவர்கள் இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு நகரத்தின் உள்ள அனைத்து சாலைகளும் மூடப்பட்டன. நம் நாட்டையே உலுக்கி எடுத்த இந்த கோர சம்பவத்தில் உயிரிழப்புகள் எத்தனை என்று இன்னும் கணக்கு தெரியவில்லை என்று சிட்டி போலீஸ் கமிஷனர் சாம் அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். குண்டு வெடித்த இடத்தை ஆய்வு செய்த பிறகு நம் மாநிலத்தின் ஹோம் மினிஸ்டர் சதீஷ் ராமச்சந்திரன் எமது பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அதிலிருந்து உயிரிழப்பு எவ்வளவு ஆயிருக்குங்கிற சரியான கணக்கு இதுவரைக்கும் எனக்கு தெரிய வரல. 2 பெண்களும் ஒரு குழந்தைகளும் உட்பட 7 பேர் இறந்திருக்கிறதா இதுவரைக்கும் நியூஸ் வந்திருக்கே சார். அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? அதுதான், அத நானும் கேள்விப்பட்டேன். ஆனா சரியான உயிரிழப்பு கணக்கு எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. நகரத்துக்கு மத்தியில நடந்த இந்த குண்டுவெடிப்போட இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்க போகுது சார்? நோ, அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறவங்களுக்கு இந்த மாநிலத்தோட மிகச்சிறந்த சிகிச்சையை கொடுக்கணுங்கிறது தான் இப்போதைக்கு எங்களோட ஒரே குறிக்கோள். சார், இதுல வெளிநாட்டு சதி ஏதாவது நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்டர் கவர் ஆபரேஷன் டீமை நாளைக்கு நாங்க கூப்பிட்டுருக்கோம். மற்ற விஷயங்களை அப்புறமா தெரிவிப்போம். சார் சார் நோ 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 சார், அப்பப்போ உங்களுக்கு நாங்க அறிவிப்பை கொடுத்துக்கிட்டே இருப்போம். சார் சொல்லுங்க சார். சார், இதுல உங்களோட கருத்து என்ன ஆயிடுச்சு சார்? டோன்ட் டிஸ்டர்ப் மீ. வண்டிடு வண்டிடு. பட்டாசு வெடிச்சு ஆளுங்களை கொன்னுட்டு இப்ப வந்து என்ன கேள்வி கேக்குறியா? இந்த சிட்டி முழுக்க உன்னதாண்டா தேடிக்கிட்டு இருக்காங்க. சார், எனக்கு என் அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்கணும் சார். ஓ டே அறிவு கெட்டவனே, போலீஸ் அந்த ஏரியால தான் உன்னை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்கடா. உன் அம்மாவும் தங்கச்சியும் சேஃபா இருக்காங்க. நீ முதல்ல இடத்த காலி பண்ண. நான் என் அம்மா கூட ஒரு தடவையாவது பேச முடியுமா? அதுக்கான ஏற்பாட்டை பண்றேன். நீ முதல்ல இந்த இடத்த காலி பண்ண. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வா போலாம், சீக்கிரம் வா. சார் சார் ப்ளீஸ் சார், எங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார். சார் நோ 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 கமெண்ட்ஸ். சார் ப்ளீஸ் சார். சார் என்னாச்சு சார்? சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஹாஸ்பிட்டல்ல டியூட்டிக்கு ஆள் இருக்காங்கல்ல? எஸ் சார். சார் சரிங்க சார். சரி சரி, பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மீடியா சைட்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது. எஸ் சார். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு இமிடியட்லி. சார் சார், இது சம்பவம் நடந்த இடத்துல ஜுவல்லரி ஷாப்ல இருந்த சிசிடிவி கேமரால பதிவானது சார். ஓகே. குண்டு வெடிச்ச இடத்தோட காட்சிகள் தான் சார் இது.
எஸ், அந்த இலக்கு அவர் தான். நிறுத்துங்க. ஜஸ்ட் ரிவர்ஸ். எஸ் எஸ், அப்படியே நிறுத்துங்க. ஷிட், கோ பேக். சார் வேற எதுவும் தெரியல சார். மதுரையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியை கண்டுபிடித்துள்ளனர். மதுரையைச் சேர்ந்த குமரன் தெருவில் உள்ள இக்பால் என்பவரின் மகன் அஜ்மலை போலீஸ் தேடுகின்றனர். இந்த குண்டுவெடிப்பில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்றனர். குற்றவாளிகளை நிச்சயமாக பிடிப்போம் என்று போலீஸ் அறிவிக்கின்றனர். சேதுன்னா என் அஜ்மல் நிச்சயமா அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். நீங்க அழாம இருங்க, நான் போய் அவனை தேடி பார்க்கறேன். 2 தடவை போலீஸ் வந்தாங்க. அவங்க எவ்வளவு கோவமா பேசினாங்க தெரியுமா? எங்களையும் ரொம்ப திட்டினாங்க. நான் போய் என்னன்னு வெளியே விசாரிச்சுட்டு வரேன். அம்மா, நீங்க எங்கேயே இருந்து பாத்துக்குங்க. நம்ம உடனே தப்பிச்சு போகணும். அஜ்மல் வரமாட்டானா? போகிறதுக்கு முன்னாடி அவனை போடுறதான் பாயோட பிளான். அவனுக்காக போலீஸ் வளவழிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட அவன் மாட்டக்கூடாது. சரி. எல்லாரும் இறங்கி விடுங்க. எல்லாரும் கீழே இறங்க. சார். என்ன? இவங்கெல்லாம் அப்பாவிங்க சார். அது நீதான் முடிவு பண்ணுவியா? இல்ல சார், அந்த அஜ்மல் நல்லா படிக்கிற பையன் சார். படிக்கிறவனா? அவன் தான் இந்த குண்டு வச்சதுக்கு காரணம். அவங்க அப்பாவும் தேவையில்லாத விஷயத்துல இறங்குறவர் சார். இவரால சமூகத்துல இப்ப எல்லாருக்குமே கெட்ட பேரு. யோ, தேவையில்லாம எதையும் பேசாத. அவங்க எல்லாரும் பாவம் சார். இறக்கம் காட்டுறியா? எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு தெரியுமா? இனி இறக்கம் காட்ட உன்னத்துக்கு உள்ள போட்டுருவேன். ஜாக்கிரதை, வழி விடுங்க. அண்ணா, நீங்க அந்த சார் முன்னால பேசுறது ரொம்ப தப்புண்ணா. இவங்கள பத்தி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்ல. நமக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. நீ தானப்பா இவங்களுக்கு காவல்காரன். அவங்களுக்கு வேணுங்கிறத நீயே பாத்துக்கோ. அதெல்லாம் கண்டுக்காத சேது. அந்த ஆள் தான் அப்படி பேசுறா, மத்த யாரும் அப்படி நினைக்கல. நாங்க இருக்கோம் உன் கூட. ஆமாண்ணே. ஒரு சின்ன பையனை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருந்தும் உங்களால பிடிக்க முடியலையா? அவன் இன்னும் இந்த ஊரை விட்டு கூட போகல. உங்க கண்ணுல மிளகா பொடி தூவிட்டு அவன் தலைமறைவா இருந்துகிட்டு இருக்கான். சார், எனக்கு தெரிஞ்சு அவன் நக்சலைட் இயக்கத்தை சேர்ந்தவனா இருப்பான சந்தேகமா இருக்கு. அதுக்கு சார், ஏற்கனவே எல்லா இடத்துலயும் வளர்ந்துருச்சு. அப்படி இருந்து உங்களால அவனை இன்னும் பிடிக்க முடியலல? மேல இருந்து எனக்கு பிரஷர் மேல பிரஷர். ஐஜி வேற கூப்பிட்டுட்டாரு. உயிரோட அவனை பிடிக்க முடியலனா ஷூட் அட் சைட். சரி, நீங்களா போலாம்.
நீங்க என் பையனை காட்டுறேன்னு சொன்னீங்களே, எங்க அவன்? அதான் சொன்னனே, அவன் சேஃபா இருக்கான்னு. நான் அவனை காட்டுறேன், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. எனக்கு இப்பவே அவனை பார்த்தாக்கணும், தயவு செஞ்சு ப்ளீஸ். நான் அவன்கிட்ட கேட்கணும், அவன் எதுக்கு இந்த மாதிரி செஞ்சான்னு. அவன் மேல ஒரு கீறல் கூட இல்லாம உங்க உள்ள கீழே நான் தர்றேன். நாம கொஞ்சம் பணம் எரிஞ்சா இந்த சட்டம் நமக்கு வேலை செய்யும். தைரியமா இருங்க, அஜ்மலை நான் கொண்டு வர்றேன். என் பையன் உங்க கூட இருக்கிறதா சொல்லிதானே என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இப்போ அண்ணா அண்ணா ரயில்வே ஸ்டேஷன் போற வழி எதுண்ணா? இந்த பக்கமா நேரா போனீங்கன்னா ஒரு சின்ன வயல் இருக்கும். அந்த வயலை கடந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வலது பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இப்ப வந்துட்டு போனது அந்த போட்டோல இருக்க பையன் தானே? ஆமா, அவன்தான். அண்ணா, போலீஸை கூப்பிடுங்க. ஒன்னும் தெரியாத அப்பாவிதான் என் பையன். எனக்கு தெரியும், நீதான் அவனை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க. ஆமா, சும்மாலாம் இல்ல, அதுக்கு உண்டான பணமும் கொடுத்துருக்க. நீ எனக்கு சம்மதிச்சேன்னா உனக்கு ஒரு பையன் கிடைப்பான். அசிங்கம் புடிச்சவனே, நீ என் மேல கை வச்ச. போடாது. பிடிக்காத, சொல்றது கேளு. ஒண்ணும் பண்ணிடாத. தற்கொலை பண்றதுக்கு பயந்துகிட்டுதான் நானும் என் பொண்ணு இன்னும் இருக்கோம். தற்கொலையா? அதெல்லாம் எதுக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உன்னை விட்டுறேன். உன் பையனை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வர்றேன். ஆனா ஒரே ஒரு தடவை நீ எனக்கு வேணும். மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்க. என் அனுமதி இல்லாம இங்கிருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. உன்னை காப்பாத்த இங்க எவனும் வரமாட்டான்.
கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்குறீங்களா? Thank you.